வணக்கம் முருகபக்தர்களே. 5/7/2026 திருச்செந்தூர் முருகன் கோவில் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் அருகில் உள்ள கழிவறையில் மலக்கழிவு பொங்கி வழியும் காட்சி. பொதுவெளியில் பக்தர்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடத்தில் துர்நாற்றம் அதிகம் வீசி வெளியேறுகிறது மலக்கழிவு. இதில் பக்தர்கள்லாம் எப்படி நடந்து செல்கிறாங்க பாருங்கள். மூக்கை பொத்திட்டு தான் போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில. வீடியோ எடுத்த என்னாலே வீட்டில் சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு வாமிட் வர்ற மாதிரி நாத்தம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே மலக்கழிவு, சுவாசிக்க முடியல, அந்த அளவுக்கு நாற்றம். இங்கே பாருங்கள், காலையில் 11 மணிக்கு பொங்கியிருக்கு. கோயில் நிர்வாகம் திறந்து போட்டுட்டு பெய்யாச்சு. திறந்து போட்டுட்டு அப்படியே பெய்யாச்சு. 11 மணிக்கு திறந்து போட்டது இரவு 9 மணி வரைக்கும் அப்படியே போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை. கிருமி நாசினி எதுவுமே தெளிக்கலை. அப்படியே சுகாதாரம் சீர்கெட்டு கிடக்கு. கோயில் நிர்வாகம் இதை தடுப்பதற்கு சிறிதும் முயற்சி செய்யலை. திறந்து போட்டதோட சரி, அவங்களால அடப்பு எடுக்க முடியலன்ட்டு அப்படியே 11 மணிக்கு போட்டு போனாங்க. அப்படியே கிடக்கு பாருங்கள். மலக்கழிவு சுவாசிக்க முடியாத அளவுக்கு. ஐயா சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்தாங்க கோயிலுக்கு. ஆனால் கழிவறைக்கு எது அதிகமாக பயன்படுத்தலை. நிதி எல்லாமே பக்தர்கள் தங்குற கட்டடம் கட்டுறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க. அதுவும் 150 கோடி பக்தர்கள் தங்கும் கட்டடமே கட்டிட்டாங்க. அந்த 150 கோடியில் ஏழை சாமானிய மக்கள் தங்க முடியாது. பணக்காரங்க மட்டும் தான் தங்க முடியும். ஏன்னா அந்த ரூம்போட வாடகை 3000 ரூபா. முந்தி ஜெயந்திநாதர்னு ஒரு விடுதி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. 300 ரூபா கொடுத்து சாமானிய மக்களும் தங்கினாங்க. அதை இடிச்சிட்டு 150 கோடியை சிவநாடர் கொடுத்த 150 கோடியை அந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒதுக்குனாங்க. கழிவறைக்கு ஒதுக்கலை. கழிவறையும் பார்த்திங்கன்னா ஒரு கழிவறைக்கு 20 பேர் லைனில் நிற்பாங்க. அந்த மாதிரி வரிசையில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணிக்கை விரலிட்டு 8 கழிவறை 10 கழிவறை அப்படி தனித்தனியாக பிரித்து கட்டியிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு 200 கழிவறை ஒரே இடத்தில் தேவைப்படும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆனால் சிவநாடார் கொடுத்த நிதியை கழிவறைக்கு சரியாக பயன்படுத்தலை. எல்லாமே கட்டடம் கட்டி பக்தர்களுக்கு பயன்பெறாமல் தான் இருக்குது. பக்தர்கள் மிகுந்த அவதி. துர்நாற்றம் அதிகம் வீசி கொண்டிருக்கிறது. நோய் தொற்று பரவும் அபாயம். கோயில் நிர்வாகத்திலிருந்து இந்த நாற்றத்தை போக்குறதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எடுக்கலை. அவங்களா திறந்து போட்டு எந்த பொறுப்புமே இல்லாமல் திறந்து போட்டு போயிட்டாங்க. அந்த திறந்து போட்ட குழியில் ஏதாவது சின்ன குழந்தைங்க ஏதாவது விழுந்ததுன்னா உயிர் சேதம் ஏற்படும். ஆனால் பொறுப்பு இல்லாமல் கோயில் நிர்வாகம் நடந்துக்கிட்டுறாங்க. அந்த நாற்றத்தை போக்குறதுக்கும் மாற்று வழி எதுவுமே செய்யலை. திறந்து போட்டு போயாச்சு. நைட்டு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணது. அப்படியே தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இரவு 9 மணி ஆகியும் அந்த தண்ணி நிற்கலை, போய்கிட்டே தான் இருந்துச்சு. பக்தர்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான துர்நாற்றமாக இருந்துச்சு. அல்லேலூயா சேகர் பாபுவின் 2 மகன்கள் நடத்தும் கம்பெனியில் பார்ட்னராக இருப்பவர் யார் என்று கேட்டால் திருச்செந்தூர் முருகன் கோவில் தர்கார் அருள்முருகன் அவர்கள் சேகர் பாபு மகனின் கம்பெனியில் பார்ட்னராக பணிபுரிகிறார். ஆனால் கோயில் நிர்வாகத்தை எப்படி அவர் கண்காணிப்பார்? பக்தர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கோயில் நிர்வாகம் திணறி வருகிறது. கொடுத்த நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை. பக்தர்களுக்கு கழிவறை மற்றும் பாதாள சாக்கடம் திட்டம் சரியாக செயல்படுத்தவில்லை. கோயில் நிர்வாகம் முறையாக செயல்படுத்தி பக்தர்களின் நலனில் அக்கறை செலுத்துமாறு இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பக்தர்களின் அவலநிலை தொடர்ந்து வருகிறது. தர்கார் அருள்முருகன் அவர்கள் சேகர்பாபு மகன்களின் கம்பெனியில் பார்ட்னராக இருந்து கொண்டு அதை தான் கண்காணிக்கிறார். ஆனால் கோயிலை கண்காணிக்கவில்லை. பிறகு எப்படி கோயில் சீர்திருத்தம் எப்படி வரும்? பக்தர்கள் நலனில் எப்படி அக்கறை செலுத்துவார்?